ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12th தமிழ் ஆஃபலி எக்ஸாம்ஸில் படிக்க வேண்டிய டாப் 10 குருவினா சிறுவினா நெடுவினா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. குருவினால ஃபர்ஸ்ட் கொஷின், கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். கொஷின் நம்பர் 2, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. கொஷின் நம்பர் 3, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுத்தீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். கொஷின் நம்பர் 4, ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகளை எழுதுக. கொஷின் நம்பர் 6, மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. கொஷின் நம்பர் 8, காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. கொஷின் நம்பர் 9, கலிவிழா ஒளிவிழா, விளக்கம் தருக. கொஷின் நம்பர் 12, இறை மகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். கொஷின் நம்பர் 22, விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டேன், யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார். கொஸ்டின் நம்பர் 23, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 24, இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக. கொஸ்டின் நம்பர் 30, முறை வைப்பு என்றால் என்ன. இதுல உங்களுக்கு டாப் 10 குருவினா சொல்லியிருக்கேன், சரிங்களா. டாப் 10 குருவினா எல்லாமே கண்டிப்பா படிங்க. கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 6, 8, 9, 12, 22, 23, 24, 30. ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் எதெல்லாம் தெரியலையோ அதை இம்மிடியேட்டாக படிக்க பாருங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். சிறுவினால கொஸ்டின் நம்பர் 2, வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். கொஸ்டின் நம்பர் 5, ஒருமுக எழினி பொறுமுக எழினி கரந்துவரல் எழினி, விளக்குக. கொஸ்டின் நம்பர் 6, ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என கேட்கிறார். கொஸ்டின் நம்பர் 9, ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழையென ஓர்மீன் இடம் சுட்டி பொருள் விளக்குக. கொஸ்டின் நம்பர் 14, மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. கொஸ்டின் நம்பர் 19, மணந்தகம் விளக்குக. கொஸ்டின் நம்பர் 21, திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. கொஸ்டின் நம்பர் 22, வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. கொஸ்டின் நம்பர் 23, திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. கொஸ்டின் நம்பர் 24, தமிழர் பரம்பரை குறித்து கருத்து படத்தை வரைக. சிறுவினால என்னென்ன கொஸ்டின் சொல்றேன், திரும்பவும் கொஸ்டின் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். டாப் 10 கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இதில் நீங்க எது படிக்கலையோ அதை இம்மிடியேட்டா படிக்க பாருங்க. மேக்சிமம் ஈஸியா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 2, 5, 6, 9, 14, 19, 21, 22, 23, 24 PDF டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், பார்த்துக்கோங்க. அணியில பாத்தீங்கன்னா எல்லா அணியும் படிக்கணும். பொருள் வேற்றுமை அணி, ஏகதேச உருவக அணி, ஓமை அணி, நிரல் நிறை அணி, 4மே கண்டிப்பா படிங்க. இதில் செலக்ட் பண்ணி படிக்க கூடாது. நெடுவினால இம்பார்ட்டன்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, இதுவும் டாப் 10 கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம், அது. 3rd கொஸ்டின், செய் நன்றி அறிதல். அடுத்து 4th கொஸ்டின், சினத்தை காத்தல். சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும். கொஸ்டின் நம்பர் 6, திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக. கொஸ்டின் நம்பர் 9, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து, அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 11th கொஸ்டின், பாரதியின் கடிதம் வாயிலாக. அடுத்து 12th ஒன், பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த உரை தம் பொறுப்புணர்வாள். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14, சூரியனை பிரசவிக்கும் பாறை, வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 16, கோடை மழை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகள். ஸோ டோட்டலா திரும்பவும் கொஸ்டின் நம்பர் சொல்றேன். 10 கொஸ்டின் சொல்லியிருக்கேன் நெடுவினால. இதுல எல்லா நெடுவினாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாருங்க. நீங்க கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5, 6, 9, 11, 12, 15, 16. இந்த வீடியோக்கான PDF லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸாம் எல்லாரும் நல்லா பண்ணுங்க. மெமரியை பொறுத்தவரையும் எல்லாமே அட்டன் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். அதில் செலக்ட் பண்ணி படிக்காதீங்க. புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மொழியாலும் மொழியோட விளையாடல ஆல்ரெடி நம்ம என்னென்னா பார்க்கணுன்ட்டு 12th வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பிளேலிஸ்ட் லிங்க்ல போய் செக் பண்ணி பாருங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. எல்லா கொஷின்ஸும் படிங்க, மிஸ் பண்ணாதீங்க. தெரியாததை இம்மிடியேட்டாக படிங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே 100% வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.